Welcome to Adiman Team The Way to TNPSC. ஸோ பொறியியல் மற்றும் டிப்ளமோ படித்தவர்களுக்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ்க்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேக்கன்சி. கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்க்கு 6 வேக்கன்சி இருக்குது. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 5, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயும் ஒரு காலியிடமும் இருக்குது. மொத்தம் 69 பயிற்சி இடங்கள் வந்து காலியிடங்கள் இருக்குது. இதில் வந்து மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டிப்ளமோவுக்கு. ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 13, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 20, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 5, சிவில் இன்ஜினியரிங் 2, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 5 இடங்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 45 வேக்கன்சி. ஸோ இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர். என்ஜினியரிங்க்கு ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா அதுவும் 1 இயர். ஸோ என்ஜினியரிங்கான ஸ்டைஃபண்ட் எவ்வளோனா 10,000. அதே போல் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கான ஸ்டைஃபண்ட் வந்து 9,000. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ஜினியரிங் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க இந்த எக்ஸாம் அதாவது கிராஜுவேட் முடித்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகக்கூடாது. ஸோ 3 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அதே போல் டிப்ளமோவுக்கும் 3 வருஷத்துக்கு உள்ள டிப்ளமோ படித்து முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அனுப்ப முடியும். ஸோ இதுக்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/8/2017. ஸோ இவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஸோ விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே வந்து இந்த லிங்க்கில் வந்து நாங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்ஸை நீங்கள் படித்து பார்த்து வேறு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/7/2017, லாஸ்ட் டேட் 9/8/2017 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு 6 டேஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து அந்த அட்ரஸும் எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் தகவல்களுக்கு ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.